வருஷம் நவராத்திரினாலே நான் வந்து ஷாப் பண்ற ஒரே இடம் நம்ம மயிலாப்பூர்ல இருக்கிற கிரி ட்ரேடிங் ஏஜென்சி தான். இவங்களுக்கு 35 கிளைங்க இருக்குங்க ஆல் ஓவர் இந்தியா. இப்போ யூஎஸ்ல கூட 2 இடத்துல ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த வருஷம் நவராத்திரிக்கு அவங்க என்ன ஸ்பெஷலா வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாமா? வாங்க. இது எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ப்ராடக்ட் கிரியில. அந்த நெய் தீபம், இந்த சின்ன சின்ன நெய் தீபம் இது நம்ம வீட்லயும் டெய்லி நம்ம ஏற்றலாம். ப்ளஸ் கோவிலுக்கு போனாலும் சுவாமிக்கு விளக்கு ஏற்றுறதுக்கு ரொம்ப சௌரியமா பண்ணக்கூடிய ஒரு பேக்கேஜிங் பண்ணியிருக்காங்க கிரியில. இது ரொம்ப யூஸ்ஃபுல் ஃபார் எவ்ரிபடி. யாரெல்லாம் வந்து அடிக்கடிக்கு நவராத்திரின்னு இல்லை, பொதுவாக கோவிலுக்கு நம்ம போகிறோம்னாலே, நான் வெளியூருக்குல கோவில் போகிறதா இருந்தால் கூட இதை வாங்கிட்டு நான் போய் சுவாமிக்கு அங்கே போய் கொடுத்துட்டு வருவேன் எல்லா விளக்கு ஏற்றுறதுக்கு. ரொம்ப ஒரு தாட்ஃபுல்லாக பண்ணக்கூடிய ஒரு பேக்கேஜிங் தான் கிரியில் பண்ணியிருக்காங்க. எனக்கு இது ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு ப்ராடக்ட். அது மட்டும் இல்லை, இந்த ப்ராடக்ட் வந்து நான் வந்து வவுச் பண்ணுவேன். ஏன்னா எங்கள் சமீபத்தில் எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனில் வந்து இது ரிட்டர்ன் கிஃப்டாக நான் கொடுத்தேன். எல்லாரும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. இது வந்து விலைக்கு ஏற்றபடி இருக்கிற ஒரு தரமான ப்ராடக்ட் அண்ட் ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் கூட. இது நவராத்திரிக்குன்னு இல்லை, எல்லா ஃபங்க்ஷன்ஸில் கூட நம்ம வந்து இந்த ப்ராடக்டை கொடுக்கலாம். அதனால் ரொம்ப அழகாக யோசித்து பண்ணக்கூடிய ஒரு பிராண்டிங்காக பண்ணி ஒரு பேக்கேஜிங் பண்ணியிருக்காங்க கிரியில். எனக்கு இதுவும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இதை நானே யூஸ் பண்ணியிருக்கேன் பர்சனலாக. நமக்கு வந்து டெய்லி பூஜை பண்ணக்கூடிய எப்படியெல்லாம் வந்து தேவை இருக்கும் அது மாதிரி யோசித்து இந்த மாதிரி சின்ன சின்ன குங்கும டப்பா அந்த மாதிரி எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. கொலு பொம்மையில நீங்க கண்டிப்பா வைக்கக்கூடிய ஒரு பொம்மை வந்து மரப்பாச்சி பொம்மை. நம்ம கிரியிலே மாடியில 3rd ஃப்ளோர்ல இருக்கு. அதை வாங்கிட்டு இந்த செக்ஷன்ல நீங்க கொடுத்தீங்கன்னா அழகா டெக்கரேட் பண்ணி கொடுப்பாங்க மரப்பாச்சி பொம்மையை. இன்ஃபேக்ட் உங்க குலு வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாவும் இருக்கும். நீங்க அந்த மரப்பாச்சி பொம்மையை டெக்கரேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி பேக்ஸ் பாருங்களேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. இது வந்து அவங்க பல்க் ஆர்டர்ஸ்லயும் தராங்க. விதமா எவ்வளவு பிரிட்டியா இருக்கு பாருங்க இந்த பேக்ஸ்லாம். இது வந்து நம்ம வந்து தாம்பூல பேக்கா மட்டும் இல்லை, அதுக்கப்புறமா கூட நம்ம வேற நிறைய விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூசர் ஃப்ரெண்ட்லி பேக்ஸ் இதெல்லாம் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க இங்க எல்லாமே. ஸோ அதான் எனக்கு கிரிக்கு வரது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இங்க ஒரு வந்தாக்க எல்லா விதமான விஷயங்களும் நம்ம நவராத்திரிக்கு பூஜைகளுக்கு தேவையான எல்லா விஷயமும் இங்கேயே கிடைச்சிடும். இன்னொரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிஃப்ட் வந்து நான் கிரியில வந்து நான் எவ்ரி இயர் நான் பார்க்கறது வந்து இந்த சுமங்கலி பேக். இது வந்து எல்லா ப்ரைஸ் ரேஞ்சிலையும் வச்சுருப்பாங்க. ரொம்ப எக்கனாமிக்கல் ரேட்லேருந்து எடுத்து ஹை அண்ட் ரேட்ஸ் வரைக்கும் அவங்க வந்து தாம்பூல பேக்ஸ் வச்சுருப்பாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல் கான்செப்ட். இது வந்து நம்ம ஒன்றுத்துக்காக நம்ம தேட வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாமே இதில் இருக்கும். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இதில் குங்குமம் டப்பா, இதெல்லாம் பியூட்டிஃபுல் ரிட்டன். சரி, இதெல்லாம் வந்து ஒரு காட்சி பொருளாகவும் நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். யாராவது வராங்கனாக்கா இது அழகாக இருந்ததுன்னா அதுலேருந்து எடுத்து கொடுக்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சரி, இந்த மாதிரி ரிட்டன் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் அப்படியே பல்கில் அப்படியே ஒரு 2 பேக்கெட் வாங்கினா நம்ம வரவங்க எல்லாருக்கும் நம்ம இதை ஒன்று கொடுக்கலாம். கோலம் ஸ்டிக்கர்ஸ், இதை நம்ம பூஜை ரூமில் வைக்கலாம், இல்லை வீட்டு வாசலில் வந்து இது மாதிரி வைக்கலாம். இதெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ். இன்னொரு அழகான ரிட்டர்ன் கிஃப்ட் பாருங்கள், கிருஷ்ணரோட பாதம், கிருஷ்ணர். இதெல்லாம் வந்து பூஜை ரூம்ல வச்சு நம்ம அழகா வந்து பூஜை பண்ணலாம். ராமரோடது இருக்கு, விநாயகரோடது இருக்கு, லட்டு கிருஷ்ணா இருக்கு. இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அண்ட் யாரு வந்து இதோடைய இந்த பூஜையை வந்து கரெக்டா பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ். எல்லாருக்கும் ஒரே மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணுன்றதும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி பார்க்குற சமயத்துல சில பேருக்கு வந்து சில கிஃப்ட்ஸ்லாம் ரொம்ப ரசிச்சு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பெரியவாளோட பாதங்கள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ரசிக்கிறவங்களுக்கு ஏற்றபடி நம்ம வந்து கிஃப்ட்ஸை மாற்றிக்கலாம். பல்கா இவ்வளோதான் வாங்கணுங்கிறதே இல்லை, அவங்களுக்கு தேவையாக இருக்கிற மாதிரி கிஃப்ட்ஸ்லாமும் நிறைய வச்சுருக்காங்க. தட்ஸ் வாட் மேக்ஸ் இட் வெரி வெரி குட் அண்ட் வெரி வெரி ஈஸி டு ஷாப் இன் கிரி. போகிறது வந்து 2nd ஃப்ளோர், மெட்டல் ஐட்டம்ஸும் கொலு பொம்மையும் இருக்கிற ஃப்ளோர். போய் பார்க்கலாம் என்னெல்லாம் இருக்குது. எங்கள் வீட்டில் பூஜையில் நான் வச்சிருக்கிற எல்லா விக்கிரகங்களும் இங்கே கிரியில் வாங்கி பூஜை பண்ணுற விக்கிரகங்கள் தான். நான் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன், ஒரு கடை திறப்பு விழா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வீட்டில் ஒரு கிரகப்பிரவேசமாக இருந்தாலும் சரி, ஒரு கல்யாணமாக இருந்தாலும் சரி, நான் ரொம்ப விரும்பி வாங்கக்கூடிய ஒரு கிஃப்ட் என்ன, ஆன்டிக் ஃபினிஷில் இருக்கிற எல்லா விக்கிரகங்கள். அது வந்து ரொம்ப ஒரு டிவைன் கிஃப்ட். அவங்களுக்கு எல்லா விதமான மங்களகரமாக நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கிரியிலேருந்து நான் வாங்கி எல்லாருக்கும் நான் கொடுப்பேன். ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ், அட் த சேம் டைம் எக்கனாமிக்கல் அண்ட் ஆல்சோ வெரி வெரி ஸ்பிரிச்சுவல். நம்ம நல்ல இன்டென்ஷனோட கொடுக்கறதுக்கு கிரி மாதிரி இருக்கிற இடத்துல வந்து வாங்கினோம்னா அதுக்கு ஒரு தனி மதிப்பு கண்டிப்பாக இருக்குது. இது பாருங்க அழகாக இருக்குது. இதெல்லாம் விளக்கு நம்ம பூஜை ரூமில் இது அழகாக வைக்கலாம். தே ஆர் ஆல் குட் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் டு பி கிவன். இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இதெல்லாம் இதை நம்ம சும்மா ஒரு ஆர்ட் கிராஃப்டாக கூட நம்ம வீட்டில் அழகாக ஒரு நம்மளுடைய ஷெல்ஃப்ஸில் வைக்கலாம். இது வந்து இதுலேயும் அழகாக இதுக்கு மூடி போட்டு அழகாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமும் நமக்கு குறிப்பிட்டு சில பேருக்கு நம்ம நல்ல ப்ராடக்ட்ஸ் கொடுக்கணும்னா அந்த மாதிரி கூட ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கலாம். டக்குன்னு யாராவது நம்ம வீட்டில் ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க, நம்ம அவங்களுக்கு தாம்பூலத்தை ஏதாவது வச்சு கொடுக்கணும்னா இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம கிரியில் இருக்குது. இதெல்லாம் வாங்கி நம்ம அழகாக கொடுக்கலாம்.
இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் வந்து நவராத்திரிக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம நார்மலாக இருக்கிற வீட்டுக்கு வரவங்களுக்கு கூட இந்த மாதிரி அழகழகாக வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் கூட ரொம்ப யூஸ்ஃபுல் கிஃப்ட்ஸ் எல்லாருக்கும். வா, பார்த்தாலே வாங்கணும் போல இருக்கு. நான் எத்தனையோ வருஷமா கொலு வைக்கிறேன். இது வரைக்கும் வாங்கியிருக்கிற எல்லா கொலு பொம்மையும் கிரி ட்ரேடிங்கில் வாங்கின கொலு பொம்மை. அது வந்து மண் பொம்மையாக இருந்தாலும் சரி, பேப்பர் மேஷாக இருந்தாலும் சரி, சிங்கிள் பொம்மையாக இருந்தாலும் சரி, செட் பொம்மைகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே நான் இங்கே வாங்கினேன். விதவிதமாக பியூட்டிஃபுல் ரொம்ப நாவல் கொலு பொம்மை செட்ஸ்லாம் வந்து இங்கே கிடைக்கும். எல்லா வருஷமும் நான் வாங்குறது ஒரு பக்கம் இருந்தால் கூட என்ன வந்திருக்கு, இங்கே புதுசாக என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே நான் நிறைய வந்து பார்க்கறதுக்கு நான் வருவேன். என்னெல்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாமா நவராத்திரிக்கு? நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்களோ அதை விட நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். வாங்க பார்க்கலாம். செட்டியார் செட்டிச்சி அழகாக இருக்குது பாருங்கள், க்யூட்டாக. குங்கும அம்மன், ரொம்ப புதுசாக இருக்குது. இது புதுசாக அது மதுரை வீரன். இது துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி, ரொம்ப முக்கியமானது. இதில் எல்லா சைஸ்லேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஞ்சநேயர் இருக்குது. இது தசாவதாரம் செட்டு. ஒரு கிருஷ்ணர் ருக்மிணி கல்யாணம்னு நினைக்கிறேன். இது ரொம்ப அழகாக இருக்குது. இது பெருமாள் செட்டு. வாவ். சரவண பொய்கையில் வந்து முருகர் வந்து அவதரிச்ச அந்த ஒரு கார்த்திகை பெண்கள் செட்டுன்னு நினைக்கிறேன். இது மும்மூர்த்திகள். கருமாரி அம்மன் ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு தாயம் விளையாடுற மாதிரி இதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக புதுசாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கறதுக்கு இதெல்லாம் வந்து எல்லா விதமான சைஸஸ்லேயும் இருக்குது. இந்த மாதிரி செட்டெல்லாம் வந்து இந்த மாதிரி சைஸஸில் வரும். இப்போ சிங்கிள் பொம்மையெல்லாம் வந்து வேரியஸ் சைஸஸ்லேயும் இங்கே கிடைக்கும். இதுதான் நான் சொன்னேன், இந்த மாதிரி அம்பாளை வந்து அலங்காரம் பண்ணி ரொம்ப அழகாக வைக்கிறது. இதுதான் வந்து ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. பியூட்டிஃபுல் அபவுட் கிரி. நரசிம்மரோட செட் வந்திருக்கு. காமதேனு, கருமாரி அம்மன் அம்மா, தஞ்சாவூர் பொம்மை, தசாவதாரம் செட் பாருங்க. அங்கே நம்ம சின்ன செட்டு பார்த்தோம், இங்கே எவ்வளோ பெரிய செட் இருக்கு பாருங்க. இதுதான் நான் சொல்றதுக்கு வந்தேன். எல்லா விதமான சைஸஸ்லையும் நமக்கு இருக்கும். நமக்கு எப்படி வேணுமோ அதை நம்ம இங்கே கேட்டு வாங்கிக்கலாம். நவராத்திரியோட கொலுவில் வந்து ஒருத்தர் ஒரு மாதிரி வைப்பாங்க. நிறைய பேர் இந்த தீமேட்டிக்காக வைப்பாங்க. ஒரு பர்டிகுலர் தீம் எடுத்து கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்னெல்லாம் தேவையோ, ஒரு கோபுரம், அப்புறம் அம்பாள் சன்னதிகள் என்னெல்லாம் இருக்கு அந்த மாதிரி வைப்பாங்க. சில பேர் வந்து ரெகுலரா ட்ரெடிஷ்னலா வைப்பாங்க. இப்ப நான்லாம் எப்படி வைப்பேன்னா, வந்து ஒரு தட்டுல ஃபுல்லா வந்துட்டு அம்பாள் சம்பந்தமா இருக்கிற விஷயங்கள், ஒரு தட்டுல வந்து சிவன் அது சம்பந்தமா இருக்கிறது எல்லாமே, அதுக்கப்புறம் வந்து முருகர், விநாயகர் அதெல்லாம் இருக்கும். கீழ்த்தட்டில் வந்துட்டு செட்டியார் செட்டிச்சி, மரப்பாச்சி பொம்மை, அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் வைப்போம். அப்புறம் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி சென்டரில் அப்புறம் கலசம் வைக்கணும். அப்புறம் வந்து வைஷ்ணவர் சம்பந்தமாக கிருஷ்ணரை பற்றி, அப்புறம் வந்து ராமர், விஷ்ணு அந்த சம்பந்தமாக, அதுக்கு வேணுங்கிற விஷ்ணுனா நரசிம்மர், அந்த மாதிரி எல்லா விதமான உலகளந்த பெருமாள், இந்த மாதிரி இருக்கிற செட்டெல்லாம் நாங்கள் ஒன்றா வைப்போம். இந்த மாதிரி ஒரு படியில் ஒரு ஐட்டம் அதுக்கேற்றபடி இருக்கிற பொம்மைகள் எல்லாம் இருக்குது. ஸோ விஷ்ணுன்னு சொல்கிற சமயத்தை தசாவதாரம் செட்டு காமிக்கலாம், இல்லை இந்த மாதிரி நரசிம்மரோடது காமிக்கலாம், பாண்டுரங்கன் குமாயை காமிக்கலாம். இதெல்லாம் வந்து இன்னொரு அவதாரம் ஆஃப் விஷ்ணு. அந்த மாதிரி இருக்குது ஒரு 2. ஸோ நமக்கு எப்படி வேணுமோ நம்ம அதை அலைன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எல்லா அந்தந்த கடவுளோடைக்கு அலைடாக என்னெல்லாம் அவதாரங்கள் அவங்க எடுத்திருக்காங்களோ அந்த மாதிரி பொம்மைகள்லாமும் நம்ம அதில் வந்து அடுக்கிக்கலாம். ஸோ அதுக்கு தேவையாக நமக்கு ஏதாவது நமக்கு புதுசாக பொம்மை வந்திருக்குன்னா, நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிவனுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னும் 2-3 பொம்மை வேணும்னா, அந்த தட்டில் நான் என்ன, அந்த படியில் நான் என்ன வைக்கணுமோ அதுக்கு வேணுங்க ஏதாவது புதுசாக ஐட்டம் வந்தால் தான் நான் ஒரு வருஷமும் நான் வாங்குவேன். என்ன ஒரு நம்மளுடைய கலாச்சாரத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஒரு புது பொம்மை வாங்கணும் அப்படிங்கிறது நம்ம கலாச்சாரத்தில் இருக்குது. அந்த வகையில் தான் நான் ஒவ்வொரு வருஷமும் வந்து கிரியில் வந்து ஒரு புது பொம்மை கண்டிப்பாக வாங்காமல் நான் இருக்கவே மாட்டேன். இந்த மாதிரி விதவிதமாக ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்டில் நம்ம கிரியில் எடுத்துகிட்டு வாங்க. இது தசமகா வித்யா கான்செப்டில் அம்பாளோடதில் இது வந்து ஒரு தேவி ரொம்ப அழகாக இருக்குது. டெய்லி ரிச்சுவலில் சந்தியாவந்தனம் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிச்சுவல். அது எப்படி பண்ணணுன்றதுக்கு ஒரு ஃபுல் செட்டு வந்திருக்கு. பொன்னியின் செல்வன் செட்டு. சிவபெருமான் வந்து அரக்கர்கள் 3 பேர், ஒருத்தர் வெள்ளியில், ஒருத்தர் தங்கத்தில், ஒருத்தர் இதில் காப்பரில், அவங்க 3 பேரும் எல்லாருக்கும் கெடுதல் பண்ணிட்டு இருக்காங்க. சிவபெருமான் வந்து வில்ல எடுத்து வந்துட்டு திரிபுர சம்ஹாரம் பண்ணுறாங்க. டீட்டெயில் வந்து பின்னாடி போட்டிருக்கோம், படித்து பார்த்துக்கலாம். இதுவும் நல்ல செட். பார்த்தாலே வாங்கணும்னு நினைக்கிற மாதிரி இருக்கிற செட்ஸ்லாம் பியூட்டிஃபுல்லாக இந்த வருஷம் இங்கே நவராத்திரியில் வந்திருக்கு. கண்டிப்பாக வாங்க, எல்லாரும் வந்து பாருங்கள். வந்து பார்த்தீங்கனாலே வாங்கணும்னு நமக்கு எல்லாருக்குமே தோணும். நவராத்திரிக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா, பொம்மை வந்து படியில் வைக்கிறது மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்க் வைக்கிறது, அப்புறம் வந்து அதுங்களுக்கு கிரிக்கெட் செட்டு, அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி நிறைய விஷயம், ஒரு வில்லேஜ் செட்டப்பு, அப்புறம் ஒரு கோவில் போகிற ஒரு உற்சவ செட்டப் மாதிரி, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. அதுக்கு அழகாக செடியெல்லாம் வளர்த்து அதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விதத்தில் தான் வந்து இந்த கொண்டப்பள்ளி டாய்ஸ்,
இதுல பாத்தீங்கன்னா வந்து பசங்க வந்து விளையாடுறது, ஒரு கிராமத்தோட ஃபீலு. சில பேர் வந்து இது கூட வைப்பாங்க, ஜூ கூட வைப்பாங்க. அதுக்கு வேணுங்கிற மாதிரி அனிமல்ஸ்லாமும் வச்சுலாம் பண்ணுவாங்க. அது எல்லாமே இங்க கிடைக்கும். இது வந்து எல்லா ஏஜ் குரூப் இருக்கிறவங்களுக்கும் கேட்டர் பண்ற மாதிரி இருக்கிற, குழந்தைங்களிலிருந்து எடுத்து பெரியவங்க வரைக்கும். குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற டாய்ஸ்லாம் வச்சு பண்ற மாதிரியும் நம்ம கிட்ட இங்க நிறைய கிரியில பொம்மைகள் இருக்கு. ஸோ எல்லா விதமான வகையான பொம்மைகளும் எல்லா ஏஜ் குரூப்புக்கும் கேட்டர் பண்ற மாதிரி கிரியில நம்ம கிட்ட வந்து நம்ம கொலு பொம்மையை நம்ம பார்க்கலாம். திருப்பன் ஆழ்வார், நடராஜர் நந்தி மேல ஆடுறது. இந்த ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா நல்ல டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம், மாலைகள், தோரணங்கள், கொலுப்பொடி அழகா வந்து நம்ம அலங்காரம் பண்ணிட்டு இந்த மாதிரி மாலை தோரணம் எல்லாம் போட்டு நம்ம அழகா டெக்கரேட் பண்ணலாம். இதுக்கு வேணுங்கிற எல்லா ஐட்டம்ஸும் இங்க இருக்கு. பாருங்க எவ்வளவு அழகழகா இருக்கு பாருங்க மாலைகள். அப்புறம் முக்கியமான விஷயம் பிளவுஸ் பீஸ், சுமங்கலிகளுக்கு வந்து கொடுக்க வேண்டிய பிளவுஸ் பீஸ், இது எல்லாமே செட்டா வந்து இங்க கிரியில கிடைக்கும். இது வந்து வரலட்சுமிக்காக வேண்டி அவங்க விதவிதமா அம்பாளை டெக்கரேட் பண்ணி வைக்கிறது. சில பேர் வீட்டுல இதையும் வந்து கொலுல வைப்பாங்க. இந்த தொம்பை அழகா கட்டி விடலாம், பின்னாடி படி அரேஞ்ச் பண்ணிட்டு இந்த சைட்ல அழகா தொம்பையெல்லாம் வந்து நம்ம டெக்கரேஷனா பண்ணி போடலாம். இந்த மாதிரி இது விதவித லென்த்ல சைஸ்ல எல்லாமும் இருக்கு. இதெல்லாம் தான் நான் சொன்னேன், அம்பாளுக்கு நம்ம டெக்கரேட் பண்ற ஐட்டம்ஸ். அந்த அம்பா பொம்மையை எடுத்துட்டு வந்து கூட நம்ம இங்க பண்ணலாம். அவங்களும் நமக்கு நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. சுவாமிக்கு போடக்கூடிய இந்த மாதிரி பஞ்சகச்ச வேஷ்டிகள் இதெல்லாம் ரொம்ப அழகழகா இது பாருங்க. இதெல்லாம் அம்பாளுக்கு பின்னாடி இதெல்லாம் அழகா டெக்கரேட்டிவா போடுறது. நம்ம எப்படி வந்து கொலுவை வந்து நம்ம வந்து அலங்காரம் பண்ணோம்னு நினைக்கிறோமோ அதுக்கு ஏற்றபடியான எல்லா ஐட்டம்ஸும் இங்கே இருக்கும். ஸோ நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி இன்னும் நம்ம தூண்டி விடுற மாதிரி இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓ இப்படி கூட பண்ணலாமோ டெக்கரேஷனை, நம்ம அப்படிலாம் பண்ணலாமோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நவராத்திரி அப்படின்னு வர சமயத்தில் அம்பாளுக்கு நம்ம வந்து நவராத்திரியில் வந்து புடவை சாத்துறது, இது எல்லாமே ரொம்ப ரெகுலராக பண்ணக்கூடிய விஷயம்னா அது நம்ம கிரியில் பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லா விதமான டைப்ஸ் ஆஃப் 9 கஜங்கள் இது எல்லாமே வந்து அம்பாளுக்கு நம்ம வந்து நம்ம அர்ப்பணம் பண்ணலாம். எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு செக்ஷன் இந்த கிரியில் இருக்கிற புக் செக்ஷன். ஏன்னா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி வந்து இந்த பாக்கெட் சைஸ் புக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிரியில தான் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது அவரோட ஃபவுண்டர்னால. நம்மளுடைய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய பூஜை விதிகள், ஸ்தோத்திரங்களை நித்தியம் படிக்கணும், எல்லாரும் மனசுலயும் வந்து அந்த தெய்வீக நம்பிக்கை, இந்த வழிபாடு வரணுங்கிறதுக்காகவே ஊக்குவிக்கிற வகையில அமைக்கப்பட்ட பப்ளிஷ் பண்ணப்பட்ட புக்ஸ் இந்த மாதிரி பாக்கெட் சைஸ் புக்ஸ். இல்லை என்ன ஸ்தோத்திரம் கிடையாது, எல்லா விதமான ஸ்தோத்திரங்களும் உண்டு. சம்ஸ்கிருதத்துல இருக்கு, தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லிட்ரேஷன் பண்ணி இருக்கு. சம்பிரதாய விரத பூஜா விதானம் இது இல்லாத வீடு இருக்காது. சனாதன தர்மத்துக்கு ஒட்டி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப யூஸ் பண்ணக்கூடிய ஒரு புக்னா இந்த சம்பிரதாய விரத பூஜா விதானம். இதுல எல்லா விதமான பூஜைகளுக்கு உண்டான எல்லா விதிமுறைகள், அது என்னெல்லாம் பண்ணணும், எப்படியெல்லாம் செய்யணும் அந்த பூஜையை, அதுக்கு என்னெல்லாம் ஸ்தோத்திரங்கள் என்னெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு, என்னெல்லாம் அஷ்டோத்திரங்கள் சொல்ல வேண்டியிருக்கு, அதுக்கு என்னெல்லாம் தேவை, அந்த பூஜைக்கு தேவையான சாமான்கள் என்னெல்லாம் நமக்கு தேவை, எல்லாமே அடங்கி இருக்கக்கூடிய சம்பிரதாய விரத பூஜா விதானம் புக். இது மட்டும் இல்லை, இங்க பாக்குற முக்காவாசி விஷயம் எல்லாமே வந்து giri.in அப்படிங்கிற வெப்சைட்லயும் அவைலபிளா இருக்கு. இங்க மட்டும் கிடையாது, ஆஸ்திரேலியால இருக்கு, துபாயில் இருக்கு, லண்டன்ல இருக்கு, யூஎஸ்ல வந்து சனிவேல் அண்ட் நியூ ஜெர்சி நியூ பிரின்ஸ்விக்ல இருக்கு. எல்லாமே giriusa.com அந்த மாதிரி எல்லா அதுக்கு அந்தந்த கண்ட்ரிக்கு ஏற்றபடி வெப்சைட்ஸ்ல ஆன்லைன்ல எல்லா ப்ராடக்ட்ஸும் அவைலபிளா இருக்கு. ஸோ உங்க டோர் ஸ்டெப்ல நீங்க கேட்குற விஷயங்கள் அந்த ஃபெஸ்டிவலுக்கு உங்க டோர் ஸ்டெப்ல அவங்க டெலிவரி கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு ஸோ வெல் எக்யூப்ட். ஏன்னா என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இது மூலமா பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா நீங்க நவராத்திரி அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் உங்க மனசுக்கு தோண வேண்டிய விஷயம் கிரிக்கு வர்றது தான். இந்த நவராத்திரிக்கு உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் நீங்க வரக்கூடிய ஒரே இடம் நம்ம கிரி. இங்க இது நவராத்திரிக்கு மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் வர தீபாவளி, கார்த்திகை, வந்து மார்கழி, எல்லா விதமான தேவைகளுக்கும் கிடைக்கிற ஒரே இடம் நம்மளுடைய கிரி தான். சென்னையில நிறைய ஏரியாஸ்ல கிரி இருக்கு, நீங்க ஆன்லைன்ல போய் பார்க்கலாம், செக் பண்ணலாம் எந்தெந்த ஏரியாஸ்ல கிரி இருக்கு. பட் மயிலாப்பூர் பொறுத்த மட்டும் இங்க வந்து பில்டிங்க்கு 2 என்ட்ரன்ஸ் இருக்கு. கோவில் வாசல் வழியாகவும் வரலாம், நார்த் மாடா ஸ்ட்ரீட் அந்த வழியாகவும் நீங்க மேல வரலாம். வெஹிக்கிள்ஸ்லாம் நார்த் மாடா ஸ்ட்ரீட் வரைக்கும் தான் வரும். வந்ததுன்னா அதுக்கு கீழே அந்த பில்டிங்லயே கிரியோட என்ட்ரன்ஸ் இருக்கு, அப்படியே வந்து நீங்க பில்டிங் குள்ள வந்துடலாம்.
ஸோ கோவில் வாசல்லேருந்து எடுத்து நார்த் மடா ஸ்ட்ரீட் வரைக்கும் இந்த பில்டிங் ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு உள்ளே வரணுன்ற அவசியமும் கிடையாது. அது அந்த சௌகரியமும் கிரி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பக்கமும் லிஃப்ட் இருக்குது. எல்லாருமே வந்து லிஃப்ட் யூஸ் பண்ணி இந்த பில்டிங்குள்ளே வரலாம். எப்படி நான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் இந்த கிரியில் அழகாக நான் வலம் வந்து எனக்கு வேணுங்கிற பொருட்களை நான் வாங்கி என்னுடைய பூஜையை நான் ரொம்ப அழகாக நான் நிறைவேற்றுறேனோ, என்னுடைய பண்டிகைகளை நான் ரொம்ப சிறப்பாக செலிப்ரேட் பண்ணுறேனோ, அதே மாதிரி நீங்களும் கிரியில் வந்து அதோட பொருட்களை வாங்கி பயன் பெறணும். உங்களுக்கு கடவுளோட அருள் உங்களுக்கு நல்லபடியாக அமையணும்னு நான் ரொம்ப பிரார்த்தனை பண்ணுறேன்.